குட் ஈவினிங். என் பேர் நிக்கில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது. பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. என்னை விஷ் பண்ண இங்கே வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லா டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஃபைட் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி சாங்ஸ் ஆர் ஸோ குட். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குது. ஸோ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோடய அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ். இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கம். முதல்ல பேப்பர் எடுத்து ஏன்னா எங்களுக்கு எல்லோரும் ஒரு புதிய அனுபவம் இல்லையா, அதனால் இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்படம் உருவாக காரணமாகவும் இருக்கும் திரை ஜாம்பவான்களுக்கு, ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு காரணமாக இருக்கும் என்னுடைய ஃபேமிலி, நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரையில் எனக்கு கேமரா ஆங்கிள்ஸ், கம்போசிஷன் டெக்னிக்ஸ், லைட்டிங் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்த திரைப்பட கல்லூரிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கினா கூட நம்ம திரையில் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயமா இல்லை. ஒர்க் பண்ணாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ண ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ வில்சன் சார் அவர்களுக்கும், எம்பி பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் மற்றும் சேலுராஜா சார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு ஒளிப்பதிவாளருக்கு இயக்குனர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த மாதிரி ஜெகன் அண்ணன் எனக்கு ஒரு வரமாக கிடைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகமாக நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அவரும் நிறைய படம் எனக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படணும்னு நினைக்கிறேன் நான். நன்றிண்ணா. அப்புறம் ரூம் பாய் திரைப்படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் பத்தாது, இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த முக்கிய காரணமாக இருந்த ஏசிஎம் சந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல படத்தை உருவாக்கியிருக்கோம். அதை ஹிட்டாக வேண்டியது ஊடக நண்பர் கையிலையும் மக்களாக உங்கள் கையிலையும் தான் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரூம் பாய் ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக டைரக்டர் எனக்கு ஒரு 10 வருஷமாக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் பாலாஜி தருணும் சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போயிருந்தோம் அந்த காலேஜுக்கு.
அவர் ஆக்சுவலாக ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர். மியூசிக் சென்ஸ் இருக்குது அவருக்கு, நல்ல டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவார். நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் படம் இவர் எப்போ பண்ணுவார், எப்போ ரிலீஸ் ஆகும்னு. அந்த தருணம் இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நடித்த அறிமுக நாயகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் டே வந்து யாருக்குன்னா மியூசிக் டைரக்டருக்கு தான். ஸோ அதனால் அவரை ஹைலைட் பண்ணோம். அவர் கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். வாங்க, இல்லைன்னா அது ஸ்பெஷல் ஆகாது. ஏன்னா மியூசிக் டைரக்டர் தான் ஒருத்தர் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். சூப்பர். இவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் படத்துக்கு ஹாரி ஜெயராஜா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார், அதே மாதிரி நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவரும் மிகப்பெரிய லெவலில் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நான் ஃபெமின். இது வந்து என்னோட 12th மூவி. But this movie is really special to me and I'm really happy to be here. A big thanks to director sir and everyone, and also my mom for supporting me in everything. In the 12th movie ella best I வந்தது என்னோட mom மட்டும்தான். And yeah, thank you. இந்த ரூம்பாய்ங்கிற படத்தை வந்து நம்ம ரிஷிராஜ் கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அவருக்காக தான் வந்தோம். நிச்சயமாக அந்த ப்ரொடியூசர் சூர்யா கலா சந்திரமூர்த்தி பெரிய நம்பிக்கையோடு அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லாமே இறைவன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நிறைய படத்தை எடுத்து பையனுக்கும் நிறைய படம் கிடைக்கணும்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வந்தாலும் பக்கத்தில் ஒரு ஆக்டர் இருந்தால் ப்ரொடியூசர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு தான் போடுறீங்க. 5 கோடி 6 கோடி இது படம் இருக்காங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர். அவங்க படம் எப்படி வரணும் எங்கன்னா எழுதுறீங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்டீங்க மேடம், எப்படி உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுடைய செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இல்லை அவரை போய் சார் நீங்கள் எப்படி ஆர்ம்ஸ்லாம் நல்லா வச்சுருக்கீங்க, இங்கே கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி சொத்தை விற்று அதை விற்று ஏதோ ஒரு அழகாக படம் எடுக்கலாம். அவங்கள யாரும் மதிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் கொண்டு போய் யூடியூப்பில் போட்டால் இங்கே நம்மகிட்ட பேட்டி எடுக்கிறது, அங்கே பணம் நடிகை போடுறது, படத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி தாய் கல்வி படத்தை மட்டும் வீடுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் சேர்க்க முடியும்? அது முடியாது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசரை விட்டுட்டு அது மாதிரி எஸ்கேப் ஃபிலிம்ஸில் வந்து அவங்க ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் பத்திரிகையாளருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரு நல்ல அழகான ஒரு ஆக்டர் தேவைப்படுது. அதை முதல்ல நம்ம டெக்னீஷியன், டைரக்டர், ப்ரொடியூசர் இதை முதல்ல மாற்றணும். ஃபஸ்ட்டு இவங்க ப்ரொடியூசர் தான் மெயின். அவங்க வழி எவ்வளோ இருக்குது. ஒரு படம் எடுத்துகிட்டு அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் கிடையாது. ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாரு, அதை கேட்டுடுறோம். திருப்பி அந்த அவங்க சொன்ன உடனே படம் நல்லா ஓடுன்னு அதுக்குள்ளே பணத்தை செலவு பண்ணிடுறோம். அவர் எடுத்து முடிச்சிடுறாரு. அப்புறம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து அதை கொண்டு வாங்க, இதை ப்ரொமோஷன் பண்ணுங்கள், தேட்டருக்காரண்ட படம் அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்படியே போனால் கடைசியில் ப்ரொடியூசர் சொத்தெல்லாம் விற்று கடைசியில் அடுத்த படம் எடுக்க மாட்டார், அதோட போயிடுவார். இப்படி ஏகப்பட்ட படம் நிற்கிது. அந்த பத்திரிக்கையாளர் உங்களை தான் சொல்லணும், நீங்கள் தான் தப்பு தான், அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. அதனால் நம்ம வந்திருக்கோம், நம்ம புதுசாக வந்திருக்கோம் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர், அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க தான் இதை கண்டிப்பாக திருத்த முடியும். அண்ணன் ஒரு சொன்னார், ஓடிடியை மெயின் பண்ணவே கூடாது. முதல்ல ப்ரொடியூசர் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணணும். அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அதுக்கு சினிமா ஃபீல்டு இருக்கிற மொத்த பேரும் அவங்கக்கிட்ட அடங்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா கரெக்டாக வரணும். ஆக்டருக்கு முதல்ல ஃபுல் பணம் கொடுக்க ஸ்டாப் பண்ணணும், அட்வான்ஸாக முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு அவங்க வரணும். வந்தால் ப்ரொடியூசரை பற்றி அவங்க கம்பெனியை பற்றி தான் சொல்லணும். அதுதான் நீங்களாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தானன் வழியாக நிறைய ஐடியாக்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் மூலியமாக பல படங்களை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாரும் என் நண்பர்கள் தான், அவங்ககிட்டயும் சில கருத்துக்கள்லாம் கேட்டு அவங்க வழியில் சிறப்பாக எல்லா டெக்னிக்ஸ்க்கும் வேலை கொடுத்து பெரிய லெவலில் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய வழிகாட்டியும் அண்ணன் தான். என்னை ப்ரொடியூசர் ஆக்கணுது அவர் தான். இன்றைக்கி எனக்கு ஐடியா கொடுக்குறது அவர் தான்.
அந்த மாதிரி அவருடைய அனுபவத்தை கேட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ரூம் பாய் படத்தை வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நல்லா அந்த படத்தை பற்றி நல்லா போடுங்க. முதல்ல அதை போட்டு தப்பாக போட்டு நீங்கள் இதை பண்ணி நல்லா அவங்க பாடல்கள் நல்லா இருக்குது, இசை நல்லா இருக்குது, ப்ரொமோஷன் நல்லா இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. கதிரேசன் சொன்னதை நல்லா போடுங்க. அப்போ தான் 4 பேருக்கு சினிமாவுக்கு தெரியும். அது முக்கியமாக எழுதுங்க. ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னதெல்லாம் எழுதுங்க. குண்டசா ஓடிடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஓடிடி கதை தான் வேணும். ஓடிடிலாம் அப்புறமேட்டு கதை. முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அவர் பணம் சம்பாதிக்கணும். ஓடிடி கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் நம்ம. ஆமாம், அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்குள்ள தைரியம். ப்ரொடியூசர் தான் சினிமாவை தூக்கி நிற்க வைங்க. நடிகரே கிடையாது. நடிகர் தூக்கி நிற்க வைக்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் தான் நிற்கணும். இவங்க பணத்தை கொண்டு போய் அவங்கள மேலே தூக்கிடுறாங்க. கடைசியில் நடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த செட்டு போடுங்க, இந்த செட்டு போடுங்க, இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு வேறு இடத்துல இருக்குது. முதல்ல ஒரு படம் எடுத்தால் என்ன சிஸ்டமோ அது ப்ரொடியூசர் கொஞ்சம் சொல்கிறபடி போனோம்னா அதான் நம்ம ஜெயிக்க முடியும், நிறைய படங்கள் எடுக்க முடியும். இந்த மாலை நேரத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.